அக்ராலிக் நெயில்ஸ் ரிமூவர் மெத்தட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ட்ரில்லர் மிஷின் வச்சு அந்த ஜெல் பாலிஷை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். 5 ஃபிங்கர்ஸ்லேயும் சேர்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கிளிட்டர் வச்சுருக்கு இல்லையா, கோல்டன் ஃப்ளீட்ஸ், அதை ஃபுல்லாக சேர்த்தே ரிமூவ் பண்ணிக்கணும். கியூட்டிக்கல் ஏரியாவில் பொறுமையாக பார்த்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் இல்லாமல்னா மிஷினோட ஸ்பீடை கூட கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோவாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த இதை ஃபுல்லாக எட்ஜஸில் வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் 5 ஃபிங்கர்லேயும் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் மீதி இருக்கிற டஸ்ட்டை ஃபுல்லாக டஸ்ட் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு நெயில்ஸை வந்து கட் பண்ணிக்கணும். ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால நம்மளால் அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது அசிட்டோனில் ஃபுல் டிப் ஆகாது. ஸோ அதுக்காண்டி எக்ஸ்ட்ரா நமக்கு டைமிங் ஆகும். ஸோ டைமிங் வந்து ஷேவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம அந்த லென்த்தை வந்து கட் பண்ணிக்கணும். இதுதான் அலுமினியம் ஃபாயில். இதில் வந்து அந்த பேப்பர்லேயே வந்துடும், நமக்கு வைப்பரோடு சேர்த்தே வந்துடும். ஸோ நம்ம வந்து அதில் வந்து அந்த அசிட்டோன் வந்து டிப் பண்ணிவிட்டு அதில் போட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். சேம் 5 ஃபிங்கர்லேயும் இதே மெத்தட். எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இது, ஒரு ஃபிங்கர்லேயே போட்டு இதை அப்படியே மடித்து ஒரு ஹேண்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு ஹேண்டில் பண்ணனால ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால நான் ஏதோ சுருட்டி என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்து ப்ராப்பராக பொறுமையாக பண்ணிக்கோங்க. இது வந்து ஜெல் பாலிஷ் ரிமூவர் கிளிப்பு. இது வந்துட்டு இதை நீங்கள் வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் ஃபிங்கர் டிப்பில் வந்து நீங்கள் இப்படி மாட்டி விட்டுறணும். மாட்டினீங்க அப்படின்னா அது அப்படி உங்களுக்கு ஃபோல்டாகி நின்றுக்கும். நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே அலுமினியம் ஃபாயில் வந்து கீழே விழுந்துடும் நெயில் டிப்லேருந்து. அதுலேருந்து ஃபோக்கஸ்டாக வந்து அசிட்டோன் வந்து நெயில் டிப்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். இது வந்து போட்டுறணும், 5 ஃபிங்கர்லேயும் போட்டுறணும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல கையில் வச்சுட்டு ஆட்டிகிட்ருக்கேன் நான், அதனால தான் இப்போ ஆட்டிகிட்ருக்கேன். நல்லா பிங்கியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அது போட்டால் உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அசிட்டோன் வச்சு நான் எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிமூவ் அதுக்கப்புறம் கியூட்டிக்கல் புஷ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லலாம் போய் இருக்கும் நெயில்ஸில் அக்கட்டக்கலிக்கு வந்துட்டு. ஸோ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கியூட்டிக்கலை வந்து டெத் செல்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு பேஸ் கோட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பேஸ் கோட் 5 ஃபிங்கர்ஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நெயில்ஸை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் பேஸ் கோட்லாம் போட்டால் அப்படின்ட்டு நான் பேஸ் கோட்டுமே போட்டுக்கிறேன். போட்டுட்டு வந்துட்டு க்யூர் பண்ணிக்கிறேன். நான் வழக்கம் போல் யூவி லேம்பில் வச்சு க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு கியூட்டிக்கல் ஆயில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். 5 ஃபிங்கருக்குமே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி கியூட்டிக்கல் ஆயில் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாய்.